தனுஷை காப்பி அடிக்கிறாரா ஜிவி பிரகாஷ்குமார்? தனுஷோட ஆரம்ப காலகட்ட படங்கள் மிகவும் விளையாட்டாகவே இருக்கும். காதலை தவிர அந்த படங்கள்ல வேறென்றும் பெரிதாக இருக்காது. நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவராகவோ அல்லது அதற்கும் கீழாகவே தன்னுடைய படங்களின் கதாபாத்திரங்களில் இருக்கும்படி அவர் பார்த்துக் கொள்வார். அந்த படங்களை ரசிக்கும் ரசிகர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்துதான் இன்று ஒரு உச்ச நிலையில் இருக்கிறார் தனுஷ். அவருடைய துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், திருடா திருடி, புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், சுல்லான், தேவதையை கண்டேன், அது ஒரு கனாக்காலம், புதுப்பேட்டை, திருவிளையாடல் ஆரம்பம், பரட்டை என்கிற அழகு சுந்தரம், பொல்லாதவன், யாரடி நீ மோகினி, படிக்காதவன், குட்டி படங்கள் வரை நடுத்தர குடும்பத்தின் பையனாகவே அல்லது ஏழை பையனாகவே மட்டுமே நடித்து பியான்சி ரசிகர்களை அதிகம் கவர்ந்தவர் தனுஷ். அதன் பின் தான் தன்னுடைய கதாபாத்திரத்தின் தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டார். இப்போது இன்னும் ஒரு தனுஷாக உருவெடுக்க ஆரம்பித்துள்ளார் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா படத்துல ஜிவி பிரகாஷ்குமாரோட கதாபாத்திரத்தை ட்ரெய்லர்ல பார்த்தாலே என்ன மாதிரின்னு புரிந்து கொள்ளலாம். இந்த படங்கள் எல்லாம் அப்படியே ஆரம்ப கால தனுஷ் ஏன் நினைவுபடுத்துகின்றன என்றால் அது மிகையல்ல. தனுஷும் ஜிவி பிரகாஷுக்கும் இடையே உருவான சண்டை கூட இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமோ என்னமோ.